ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஃப்ளை அவே ஹோம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 1996 ரிலீஸ் ஆன ஒரு ஃபேமிலி அட்வென்ச்சர் படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 1 hour 47 minutes இருக்கு. இந்த படத்தை கேரோல் பெலார்ட் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல ஜெஃப் டெனிஸ், ஆனா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஏமி பாத்தீங்கன்னா 13 வயசான பொண்ணா இருக்காங்க. அவங்க அம்மா நியூசிலாந்துல இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க. அதனால அவங்க அப்பாவோட வாழ வேண்டியதா இருக்கு. அதுக்காக கனடா வராங்க. வந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செட்டே ஆகல. ரொம்பவே தனிமையிலே வாடுறாங்க. அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க வீடு சுத்தி பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் தான். அங்க வாத்து முட்டை நிறைய இருக்கு. அதுல இருந்து குட்டி குட்டி வாத்துங்க வரத இந்த பொண்ணு பாக்குது. பார்த்ததும் அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல வளர்க்க ஆரம்பிக்குது. அவங்க அப்பாவும் அதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, அந்த வாத்துக்காக இவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஃபீல் குட்டான ஒரு சூப்பரான ஸ்டோரி பிளாட்டே எடுத்திருக்காங்க. அதை பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா அப்பாவும் பொண்ணு ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங்கும் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் கேரக்டருமே அல்டிமேட்டா இது எடுத்திருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை நீங்க சூப்பரா பார்த்து முடிச்சிடலாம். படத்துல அங்கங்க நிறைய சீன்ஸ்ல ஃபீல் குட் ஃபேக்டர்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. அதுவே நம்மள பார்க்கறதுக்கு எங்கேஜ் பண்ணுது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎமும் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது படத்துல ஒரு சில சீன்ஸ் பிரெடிக்டபிளா இருந்தாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா போனாலும் படம் ஓவராலா ஒரு சாட்டிஸ்ஃபைடான படமாவே இருக்கு. கண்டிப்பா இந்த படம் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.